ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாரதி மனசில் நினைக்கிறாரு, ஹேமாட்ட லக்ஷ்மி பேசுனா ஹேமாட்ட உன்னோட டேடியும் என்னோட டேடியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு நினைக்கிறாரு. ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேரையும் மீட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஹேமா இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு டாடி, நான் கிளம்பவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ 2-3 நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி. ஏன் டாடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நான் என்ன பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு ஹேமா அப்படின்னு கேட்குறாரு. ஹேமாவுமே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் டாடி அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக ஹேமா பாரதிட்ட மறுநாள் எனக்கு ஸ்கூலுக்கு போகாமல் ரொம்ப போரிங்காக இருக்குது டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகலாம் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. எனக்கு புது ஸ்கூலில் அட்மிஷனுக்கு பேசி வச்சுட்டேன், நாளைக்கு போன உடனே நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஏன் டாடி, நான் எதுக்காக புது ஸ்கூலுக்கு போகணும், நான் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. நான் சொல்கிற ஸ்கூல் நம்ம சிட்டிலேயே டாப் 10 ஸ்கூலில் ஒன் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா ஹேமா, நான் உனக்காக ஹெவி ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா வேணும் ரெண்டு பேருமே பாரதிட்ட கேட்குறாங்க, இப்போ எதுக்காகடா தேவையே இல்லாமல் ஹேமாவை வேறு ஸ்கூல் மாற்ற போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, என்னோட குழந்தைய எங்கே படிக்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹேமாவுமே நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி ஹேமா இல்லாமல் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. லக்ஷ்மியோட கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க லக்ஷ்மிகிட்ட, ஹேமா இந்த ஸ்கூலில் இருந்து டிசி வாங்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே லக்ஷ்மி ஷாக் ஆகிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் கண்ணம்மாட்ட ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஹேமா ஸ்கூலில் இருந்து டிசி வாங்க போகிறாளாமா, என்னோட கிளாஸ் டீச்சர் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அப்பா ஹேமாவுக்கு டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் நிஜமாவே சேர்க்க போகிறாராமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, முன்னாடி ஒரு தடவை அமெரிக்கா கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னாரே, அதே மாதிரி ஹேமாவை பிரித்து அமெரிக்கா கூட்டிகிட்டு போக போகிறாராமா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, ஹேமா இல்லாமல் எனக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவுக்கு டிசி வாங்க போகிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் கண்ணம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததாக மறுநாள் ஹேமாவை வீட்டில் காணும் அப்படின்னு பாரதி தேடுறாரு. மல்லிகாக்காவை கூப்பிடுறாரு. கிச்சனில் எதுவும் இருக்கிறாளாக்கா ஹேமா அப்படின்னு கேட்குறாரு. கிச்சனில் ஹேமா இல்லையே அப்படின்னு மல்லிகாக்கா சொல்லிடுறாங்க. சின்ன குழந்தை எங்கே போகிறா எங்கே இருக்கிறான்னு கூட கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சௌந்தர்யாவை திட்டுறாரு பாரதி. ஹேமா கண்டிப்பாக கண்ணம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணு சௌந்தர்யா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகிறாரு பாரதி. போய் பார்த்தா கண்ணம்மாவோட வீடு பூட்டி இருக்கு. கண்ணம்மா வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஹேமா. இங்கே எதுக்காக வந்திருக்கிற ஹேமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. எனக்கு லக்ஷ்மியையும் சமையல் அம்மாவையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, உங்கள்கிட்ட நான் எவ்வளவோ தடவை சொன்னேன், ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க டாடி, அதனால தான் நானாக கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி ஸ்கூல் முடிஞ்சு அங்கே வந்துடுறாங்க. லக்ஷ்மியை பார்த்த உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதான் லக்ஷ்மியை பார்த்துட்டே கிளம்பு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நான் சமையலம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வருவேன் அப்படின்னு ஹேமா உறுதியாக சொல்லிடுறாங்க. அடுத்ததாக பாரதி நேராக ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போய் பிரின்ஸிபலை பார்க்குறாரு. ஹேமாவுக்காக டிசிக்கு அப்ளை பண்ணுறாரு. அந்த பிரின்சிபல் பாரதிட்ட சொல்கிறாரு, டிசி கொடுக்க வேண்டிய ஸ்டாஃப் இன்சார்ஜ் இன்னைக்கு லீவு சார், நாளைக்கு வந்து நீங்கள் டிசி கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் இப்போ ஹேமாவை கூட்டிட்டு டிசி வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு வராரு பாரதி. லட்சுமியை பார்த்த உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட டேடி எனக்கு டிசி அப்ளை பண்ணி வாங்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு நான் வரது இன்னைக்கு தான் கடைசி நாள் லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லட்சுமி, நீ இல்லாமல் நான் வேறு ஸ்கூலில் போய் எப்படி இருக்க போகிறேனே தெரியலை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பாரதி கேட்குறாரு. அடுத்ததாக பாரதி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.